ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் அனிமையோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரிஜினல் அனிமையோட டைமிங் கூடுறதோ குறையிறதுனால தான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் டைமிங்கும் அதுக்கு தகுந்தபடி மாறும். ஸோ ஒவ்வொரு எபிசோடு ஒரிஜினல் அனிமைக்கு தகுந்தபடி டைமிங் மாற தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 14. இந்த பேட்டில் ஒவ்வொருத்தருமே போராடுறதுக்காக சர்வைவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ நம்ம ஹீரோ மாதிரி தனியாகவே எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷின் வந்து இன்டெரக்டாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். அல்டசோரா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பான், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்சஸோ வாட்டையுமோ போயிட்டு இருக்காங்க. இந்த பேட்டில் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிறைய டிராகன்ஸை கொண்டா மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி ஈஸியாக டெலிபோர்ட் ஆயிடலாம் அப்படின்னு பிரின்சஸ் யோசிக்கிறா. நான் சோலர் ஏனா இருந்தப்போ டிராகன்ஸ் கிட்டே இருந்த மேஜிக் அப்சர்வ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ நான் டிராகன் சைடு இருக்கேன் அப்படின்னு அல்டசரா இவங்க டெலிபோர்ட் ஆக போகிறாங்கிற பிளானை புரிஞ்சுக்கிறேன். அந்த வேர்ல்டில் எல்லாமே ஆறாவை எமிட் பண்ணும், பட் டிராகன்ஸ் மட்டும் எமிட் பண்ணாது. சில்வர் வார் பிரின்சஸ் எல்லாம் அதை பார்க்க முடியாதுன்னு இல்லை, நான் டிராகன்ஸ் இல்லாத அந்த இடம் மட்டும் ஒரு பிளாக்கான டார்க் கலர்ல தெரியும். பிரின்சஸ்லயே அதை வச்சு தான் எல்லாரும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க டெலிபோர்டேஷன் சர்க்கிள்குள்ள இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே தான் டெலிபோர்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் அந்த மேஜிக் சர்க்கிளை ரெடி பண்ணிருப்பாங்க. அல்டசரா கண்ட்ரோல்ல இருக்கிற ஹியூமன்ஸுமே அந்த ரேடியஸ்குள்ள தான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது சேர்த்து நீங்க டெலிபோர்ட் ஆகணும்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மேஜிக் பவர் தேவை அப்படின்னு அல்டசரா நினைக்கிறான். எதிரிக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பிரின்சஸோ புரிஞ்சுக்கிறா. இம்பீரியர் அண்ட் மீடியல் டிராகன்ஸ்லாம் பெரிய டிராகன்ஸ்ல இருந்து மேஜிக் அவங்களாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய டிராகன்ஸ் தான் இப்போ இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஏர்ல இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்றதுக்கும் அல்டசரா வந்து டிராகன்ஸ் அனுப்பி வைக்கிறான். ஒரு மெச்சூர் டிராகனை கொல்றதுக்கே நிறைய பேர் சேர்ந்தாதான் முடியும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? வர 40 மெச்சூர் டிராகன்ஸை கொண்டு வந்திருக்கனே அப்படின்னு சொல்லி அல்டசரா சிரிச்சிட்டு இருக்கான். நெபுலமோட அந்த பேரியர் மேஜிக்கை ஒரு குட்டி டிராகன் யூஸ் பண்ணி பிரின்சஸோட அட்டாக்கை ஈஸியா தடுக்குது. உங்க டெலிபோர்டேஷன் சர்க்கிள் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த அன்டெவலப்டு கண்ட்ரில எப்படி இவ்வளவு பெரிய மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணாங்க? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு அல்டசரா யோசிக்கிறான். அவன் கூட ஒரு லேடியோ இருந்தா அவளோட மேஜிக் என்னோட பேரியர் மேஜிக்கோட பெரிய லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு நெபுலம் சொல்லியிருப்பான். ஸோ ரீப்பர் கூட இருந்த ஆளுங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. நான் ரீப்பர் இங்க இருப்பானா அப்படின்னு சொல்லி அல்டசராக்கு ஒரு டவுட் வருது. இப்போதைக்கு பிரின்சஸ் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான், பாதி மக்களை இந்த இடத்துல விட்டுட்டு தான் அவ எஸ்கேப் ஆகணும். பட் அவ அப்படி பண்ண மாட்டா. ஸோ எனக்கு நிறைய டைம் இருக்கு, அந்த கேப்ல நான் அந்த மேஜிக் சர்க்கிளை கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு அல்டசரா நினைக்கிறேன். ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் எப்படி சாகுறாங்கன்னே தெரியல, பட் கண்ணமிக்கிற நேரத்துல இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஐசக் பார்த்துட்டு இருக்கான். இனிமே எந்த அட்டாக்கும் பண்ணாமையே திடீர்னு இவங்க இறந்து போறாங்க, அது காரணம் கண்டிப்பா அந்த கிரீச்சர் தான் அப்படின்னு ஐசக் பாக்குறான். இப்போ திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற பேரியர் காணாம போயிருது. கண்ணமிக்கிற செகண்ட்ல எப்படி இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐசக் யோசிக்கிறான். எல்லாரும் பின்வாங்க, சைன் லைன் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். விங்கட் மோனார்க் அல்டிமேட்டி அவளை டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் மெச்சூர் டிராகன்ஸ் கிட்டயும் அதே பவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வரப்போற பேட்டில் ஜாக்கிரதையாரு அப்படின்னு கிரிம்சன் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டு அப்ப இது டைம் மேஜிக் தான் அப்படின்னு ஐசக் புரிஞ்சுக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே இந்த டிராகனோ டைம் மேஜிக் தான் யூஸ் பண்ணுது, டைமை யூஸ் பண்ணிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஸோ டைம் மேஜிக் தான் இது யூஸ் பண்ணுது, எப்படி இதை பின் பண்றது அப்படின்னு சொல்லி ஐசக் யோசிச்சுட்டு இருக்கான். ஐசக் கூட இருக்கிற எல்லா ஆளுங்களையுமே அது கொன்றது. இந்த மாதிரி ஒரு எனிமி கூட எப்படி என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐசக் யோசிக்கிறான். இந்த பேஸோட கமாண்டை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு டைத்தை ஃப்ரீஸ் பண்ணாலும் அது கண்டிப்பா டைம் லிமிட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபாஸ்டா அது கிட்ட நெருங்கலாம். டைமை ஸ்டாப் பண்ணாமே அது டைரக்டா அட்டாக் பண்ணுது. ஒரே நேரத்திலேயே இது ஏன் எல்லாரையும் கொள்ளல அப்படின்னா கண்டிப்பா இதால ரொம்ப நேரத்துக்கு டைமை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடியாது, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களா கொண்டுட்டு இருக்கு. ஐசக் ஃபாஸ்டா அது கிட்ட போய் அதோட கழுத்துலயும் ஒரு அட்டாக் பண்றான். ஹீட் மீ அப்படின்னு அந்த டைம் மேஜிக் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டோன்னு லேடி அல்டிமேட்டியா இல்ல இந்த பர்சனை பார்க்கும்போது நான் என் குயினை பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் யோசிக்குது. இதா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிரிம்சன் ஒரு பாலை தூக்கி போடுறா. யார் அந்த பர்சன், இது என்னது, நான் அது என்னன்னு தெரியாம அதை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டிராகன் டைம் ஸ்டாப் பண்ணவும் அந்த பால்குள்ள இருந்து சோலார் லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். சூரிய ஒளி பட்டு இப்போ அந்த டிராகன் அப்படியே இறந்து போகுது. அது டைம் அவரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால டைம் ரிவர்ஸ் பண்ணவும் முடியல. வழியில அப்படியே துடிச்சு அந்த டிராகன் இறந்து போகுது. இப்போ டைமும் நார்மல் ஆகுது. நீங்க ஓகே தானா கமாண்டர் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும் கிறிஸ் பாய்ஸ் நீயா வந்து எங்களை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி ஐசக் பாக்குறான். நீ எப்படி அந்த மெச்சூர் டிராகனை தோக்கடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இது ஒயிட் ஃபிளாஷ் பேங்க் டைம் ஸ்டாப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணி சூரிய ஒளியை இதை எக்ஸ்போஸ் பண்ணும். டைம் ஸ்டாப் ஆகி இருக்கிறதுனால அது கண்டினியூஸா எரிஞ்சு கடைசியில் அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். இது உண்மையிலே ஒரு ஆசமான கேட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி கிரிம்சன் பார்த்தா நாங்க டிஃபென்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் இன்னொரு வாய்ஸ் கேட்குமோ அது யாரு அப்படின்னு சொல்லி ஐசக் பாக்குறான். வேற யாரு, காப்பாற்ற வேண்டிய பீப்புள் தான், சும்மா இருந்து நாங்க என்ன பண்ண போறோம், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்காங்க, அதனால தான் நான் அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். பட் அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள், நம்ம அவங்கள பேட்டில் ஃபீல்ட்ல இறக்கி விடக்கூடாது, அவங்கள ப்ரொடெக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு ஐசக் சொல்லவும் அவங்களோட வெப்பன்ஸை பத்தி உனக்கு தெரியாது, மெச்சூர் டிராகனை கொன்னதே அவங்க தான், நீ தேவையில்லாம கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். அல்டசரா ஆல்ரெடி நம்ம பிளானை கண்டுபிடிச்சு சர்க்கிள்குள்ள அவன் கண்ட்ரோல்ல இருக்க ஹியூமன்ஸையும் அனுப்பிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா நம்ம டெலிபோர்டேஷன் சர்க்கிளே பாதிக்கப்படும், அதை தடுக்க எனக்கு ஒரே வழி தான் இருக்கு. அல்டசரா மாதிரி நானும் மக்களை ஹிப்னடைஸ் பண்ணணும் அண்ட் ஹியூமன்ஸ்குள்ளேயே ஹியூமன்ஸை கொள்ள வச்சுட்டு நிறைய ஹியூமன்ஸை டெலிபோர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு கிரிம்சன் வில்லத்தனமா பிளான போட்டு இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்றான். மேஜிக் சர்க்கிளை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு 13th சீட்ல இருக்கிற ஒரு டிராகன் வருது. ஹே தேவையில்லாம கத்தாதா அப்படின்னு 4 தனியால அங்க உட்காந்துருக்கான். ஹே ஹியூமன் நான் சொல்ற மாதிரி பண்ண நான் உன்னை வழியே இல்லாம கொள்றேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் நானே என் மேஜிக் சர்க்கிளை நான் கிரியேட் பண்ண முடியலங்கிற கடுப்புல இருக்க, நீ கத்துறத முதல்ல நிறுத்து அப்படின்னு இப்போ தான் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்றது நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ற
பண்றதுக்கு 18,000 இன்ஃபீரியர் டிராகன்ஸையாச்சும் இவங்க கொன்னாதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு ஃபோர்ஸ் சொல்லுவா. அது நிறையவே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கறா. பட் ஒரு மெச்சூர் டிராகனை நம்ம கொன்னாலும் அதோட மேஜிக் நிறைய டிராகன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஃபோர்ஸ் சொல்லியிருப்பான். 9th சீட் ட்ரோனியாவோட மேஜிக் எப்படி ஓன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 13th சீட் பார்த்தா ஓ மேஜிக்கையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த 13th சீட் டிராகனோட மொத்த மேஜிக்கையும் உறிஞ்சிருந்தான். கண்ட்ரோல இலக்காதீங்க நார்மலாக அப்படின்னு எல்லாரும் வந்து அவனை அடிக்கவும் நான் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன், எதுக்குடா வந்து அட்டாக் பண்றீங்கன்னு ஃபோ கேட்டா. நீங்க கண்ட்ரோல்ல இருந்துட்டீங்கன்னு மிஸ் மாஜோ தான் அட்டாக் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லவும் இதுதான் சாக்குன்னு என்ன கொன்றலான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லி ஃபோ போயிட்டு மாஜோவை திட்டுறா. பரவாயில்லையே, அந்த ஃபோ கிட்ட நான் நினைச்சதை விட திறமை அதிகமாவே இருக்கு. 13th சீட்டை தனியாலாவே தோக்கடிச்சிட்டான். இந்த பிரின்சஸ் டீம்ல உண்மையிலே நிறைய திறமையான ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் என் கண்ட்ரோலுக்கு எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் பிளான போடுறாங்க. ரோட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள அட்டாக் பண்ணுவோம். மாஸ்டர் கிறிஸ் நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ் வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க. சிவிலியன்ஸ் எதுக்கு இதுல இருக்காங்கன்னு கேட்காது. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னு கிரிம்சன் சொல்றான். நார்மல் பீப்புளும் கூட சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. நம்ம நினைச்ச அளவுக்கு நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு சொல்லி டிராகன்ஸை முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா கொண்டு இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பேரியர் யூஸ் பண்றாங்க. மெச்சூர் டிராகன் வேற ப்ராப்ளமா இருக்கு. இன்சஸ் ஆஃப் ஆளுங்களை மேல இருந்து தூக்கி போட்டு அட்டாக் பண்ண வைக்கிறா. சோரா பேரியரை உடைச்சிட்டாங்க, என்ன பண்ணணும் அந்த டிராகன் கேக்குது. மேல வெயிக் ஸ்பாட்டா இருக்கும், மேல வழியா அவங்க அனுப்புவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம தோக்குற மாதிரி இந்த இடத்துல போலனாலுமே நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்லி ஆல்டசோரா யோசிக்கிறான். அதுலயும் அந்த கமாண்டர் தான் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த அட்டாக்கு தயாரா இருங்க அப்படின்னு பிரின்சஸ் சொன்னா. பின்னாடி பாருங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு டிராகன் கடிச்சிருது. நீ திறமையானவா தான் பிரின்சஸ், பட் இந்த லெவலுக்கு ஒரு பெரிய பேட்டில் நீ இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணது இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் கூட பேட்டில் ஃபீல்டையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிரும். அவ்வளவுதான் இந்த பேட்டில் முடிச்சதுன்னு ஆல்டசோரா பார்த்தா இல்ல இது இன்னும் முடியல, என் பின்னாடி வர்ற அந்த 3 பேரை பாரு அப்படின்னு சொல்லி டெரா சொல்றான். என் சைடு இருந்த டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் நினைச்சதை விடவும் நிறைய டிராகன்ஸ் அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு டாரா வந்து ஆல்டசோரா கிட்ட ரிப்போர்ட் பண்றான். இவன் நான் மூச்சு வாங்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாம போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷின் வந்து அப்போ ஓடிட்டு இருக்கான். 5th சீட் டாராவை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் மாஸ்டரும் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விடாம போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவங்களும் போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி அவன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டா. என்னால மூச்சு வாங்க முடியல, என் உடம்பு ஃபுல்லா வலிக்குது, ஒரு மாதிரி கோல்டா இருக்கு, ஆனாலும் நான் ஸ்டாப் பண்ண முடியாது. டிராகன்ஸை ஹெல்ப் பண்ணி மேஜிக்கை கேதர் பண்ணணும், அப்பதான் யாரும் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். ஹீரோ மாதிரி நீ எப்பவும் கடைசியில வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஷின் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். அவன் சொன்னதும் கரெக்ட் தான், எப்பவுமே நான் சர்வைவ் ஆயிருவேன், என்ன நடந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க தான் இறந்து போவாங்க, பட் இந்த தடவை அப்படி இருக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு நிறைய டிராகன்ஸ் இவங்களை சுத்து போடவும் ஒரே செகண்ட்ல அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொள்றான். ஆகிற கண்டிஷன்ல இருந்தும் எப்படி இவன் இப்படி ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் மாஸ்டர் பாக்குறான். பேட்டில் ஃபீல்ட்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தான், இந்த மாதிரி ஆளுங்களால தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி ஆல்டசோரா பாக்குறான். இப்பதான் என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நான் இன்னும் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோவோட பாடியுமே அவனோட பவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நிறைய மக்களை டெலிபோர்ட் பண்றதுக்கு தான் நிறைய மேஜிக் பவர் தேவைப்படும். மக்கள்ல பாதி பேரை ஃபைட் பண்ண வச்சே கொண்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கிரிம்சன் அவங்களையும் சேர்த்து பேட்டில் ஃபீல்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அண்ட் பிரின்சஸ் லியாவா டிராகன் கடிச்சு அவ்வளோ இப்ப கீழே விழுந்துட்டா. நம்ம ஹீரோ ஒருத்தன் தான் இன்னும் அவன் லிமிட்டை ரீச் பண்ணியும் விடாம இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.